நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் ஊரங்கவே
அனுஷ்யா, நல்லா பாடினேன். இது கஷ்டமான பாட்டு, ஒரு ரேஞ்ச் வேறு ரொம்ப மேலே இருக்கு இல்லையா? எல்லாமே நல்லா பாடினேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே கொஞ்சம் அந்த மேலே ஷஜமம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. கரெக்டாக. அதுக்கப்புறம் நீ கரெக்டாக அது எங்கே வரணுமோ அது உள்ளே வந்துட்ட. அதுக்கப்புறம் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணி போனதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. ஸ்கேல் சேஞ்ச் பண்ணலாம் அந்த இடம். ஓகே, வாழ்த்துக்கள். Anusha, from அழகு மலராட to என்னோட நீ இருந்தால், என்ன சொல்ற, ஒரு பேண்ட் வித் உங்களோட variety of singing, உங்களோட attempts and your openness. ஒவ்வொரு பாட்டு கற்றுக்கணும்னு இந்த ஸ்டைலில் வந்து இந்த ஸ்டைலில் கூட இட்ஸ் வெரி R&B பேஸ்ட் சாங். சிட் ஸ்ரீராம் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு 2014 வந்து ஆல்பமில். ரஹ்மான் சாரோட மியூசிக் சொல்லவே வேணாம், இட்ஸ் இன்க்ரெடிபிள். அது ரொம்ப நல்லா பாட்டமா, ஃபேண்டாஸ்டிக். அனுஷ்யா, ஓகே, நீ முதல்ல ஸ்டார்ட் ஸ்மைலிங், ஐ வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் டு யூ. குட். இனிமே விசும்ப கூடாது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீயும் ஒரு எமோஷனல் பர்சன் பேசிக்கலி இல்லை? சரி, இப்போ என்ன காரணத்துக்காக நீ இப்படி பிரேக் டவுன் ஆனன்னு சொல்ல முடியுமா உன்னால? பாட்டு பாடுற வரைக்கும் அழகாக பாடிக்கிட்டே வந்த, ஒன்றுமே அஃபெக்ட் ஆகலை, இன்வால்வ்டாக பாடுற, ஹார்ட் சோல்லேருந்து பாடுற, சோலோட பாடுற. ஆனால் பாடி முடிச்சதுக்கப்புறம் சடனாக அப்படி பிரேக் டவுன் ஆகிட்டு, என்ன எதனால? அப்படி ஆகக்கூடாது. ஏதோ ஒரு சில சமயங்களில் சில சூழ்நிலை காரணமாக இல்லை பாடல் காரணமாகவோ ஏதோ ஒரு நிலைமைக்கு ஆகும்பொழுது பரவாயில்ல, வி கேன், எமோஷன்ஸ் கேன் ஓவர் கம் அஸ், பட் நாட் ஆல்வேஸ். நீ இப்போ எதுக்கு எடுத்தாலும் இனிமேல் அப்படி அழக்கூடாது. வீட்டில் ஏதாவது அம்மா கொஞ்சம் ஏதாவது சொன்னா, அப்பா ஏதாவது சொன்னா உடனே அழுதுருவியா நீ? இல்லை கேட்குறேன், ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. அப்படி ஆமாட்டில்ல? உனக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா? தம்பி இருக்கான்ல, ஒரு குட்டி பையன். உன்னோட சண்டைக்கு வருவானா அடிக்கடி? சண்டை போடுவான்ல? கடைசியில் யார் அழுவா, நீயா அவனா? அவன் தானே. பத்தியா, வீட்டில் சண்டையெல்லாம் போட்டு அவனால வச்சுட்டு இங்கே பாடிட்டு நீ அழுகிற. ஓகே, கீப் ஸ்மைலிங், தான் நல்லா இருக்கு. குட் கேர்ள். இந்த ரவுண்ட் வந்து எமோஷனல் ரவுண்டுன்னு சொன்னாங்க சாங்ஸ். அப்போவே எங்களுக்கெல்லாம் ஒரு பயம், யார் என்னென்ன மாதிரி பாட்டு பாடி நீங்கள் என்ன பண்ண போகிறாங்களோ. ரொம்ப அழகான சாங் சாய்ஸ்மா உன்னோடது. இது யார் அப்பா எடுத்து கொடுத்தாங்களா அவனுக்கு? நீங்கள் 2 பேர் சேர்ந்து இது எமோஷனல் சாங்னு டிசைட் பண்ணீங்களா, இல்லை வேற யாரும் சிங்கர்ஸ் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்களா? பரவாயில்ல. உங்கள் அப்பாவுக்கு அந்த போன வாரம் கூட சில பாடல்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு திறமை இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரியல் மியூசிஷியன்ஸ் நல்ல ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுக்கு நல்ல கடவுளோட ஞானம் இருக்குது. உங்களுக்கு தொடர்ந்து அழகாக இதே மாதிரி கைட் பண்ணுங்க. இந்த ஸ்டைலில் பாட்டு ஆரம்பிச்ச உடனே நான் ஒரே ஒரு முறை தான் இதை கேட்டிருக்கிறேன். படம் வெளியே வந்தப்போ, இந்த பாடல் வெளியே வந்தப்போ சிட் ஸ்ரீராம் பாடினதில்ல, நல்லா கேட்டிருக்கிற. இந்த ஸ்டைல்ஸ் அழகாக நீ கிராப் பண்ணியிருக்கிற. பியூட்டிஃபுல் ரெண்டரிங். இந்த சாங்கை நீ வந்து இமிட்டேட் பண்ணலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ ரீப்ரொடியூஸ் பண்ணுற. அதுதான் பெரிய ஸ்ட்ரெங்த்தோ நடக்குது. காட் பிளெஸ் யூ அனுஷ்யா abundantly. You are wonderful. அனுஷ்யா, ஒரு சாங்னா பயங்கரமா இன்வால்வ் ஆகி நீங்க அதுக்குள்ள இறங்கிடுவீங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்க வீட்டில் இருந்து உங்க அத்தை இந்த வாட்டி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அத்தை கிட்ட சில வார்த்தைகள் பேசிடலாம். நான் சின்ன வயசுல இருந்து அனுஷ்யா குழந்தையிலேருந்து என் கூட பக்கத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பாட்டுனா அவளுக்கு உயிர். அவள் என்ன சொல்லலாம், தெய்வ குழந்தைனே சொல்லலாம். எந்த ஒரு பாட்டு கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே அப்படியே முழுகிடுவா அப்படி. அதனால அனுஷ்யா பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி விட்டு பிரியவே மாட்டா. அதை விட அவங்க அம்மா என்னன்னா அவங்க குழந்தைய கொஞ்சம் யார் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்கத்திலே வச்சுன்னு இருக்கிறவங்க அனுஷ்யா அந்த பாட்டு கற்றுக்கணுன்றதுனால பார்த்தீங்கன்னா அனுஷ்யோட தம்பி வந்து என்கிட்ட தான் இருந்தான். நான் தான் பார்த்துக்கிட்டேன். இவங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் தம்பியை பார்த்துக்கிட்டேன். அவங்க அம்மா பிரிஞ்சதுனால என்ன ஆகிட்டேன்னா ரொம்ப ஃபீவர் ஆகி போயிட்டு பெட்ல சேர்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பார்க்கறதா அங்கே பார்க்கறதான் தெரியாமல் அவங்க அப்படி தவிச்சாங்க. இது பஸ் ஏறி அங்கே வந்து பையனை ஒரு தடவை பார்ப்பாங்க, திடீர்னு வந்து அனுஷ்யா வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அனுஷ்யாவுக்கோசம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மக்களாகி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அனுஷ்யா எவ்வளோ இது பாட்டை எந்த அளவுக்கு வந்து கடுமையாக பாடுறான்ட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அனுஷ்யாவுக்கு எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடணும். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச்மா. அனுஷ்யா, உங்களுக்கு அந்த வயசு இருக்கா அதெல்லாம் புரியறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணுறீங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி பார்க்குற மக்கள் எல்லாருமே உங்களுக்கு நிறைய ஓட்ஸ் போடணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஓகே, ஸோ ஓட்ஸ் கேட்டுடலாமா?
அனுஷியாக்கு நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனுஷியாக்கு ஓட் பண்றதுக்காக 3 முறைகள் இருக்கு. SMS மூலமா நீங்க வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SSJ08 அப்படின்னு டைப் பண்ணிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அண்ட் ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 543217 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அனுஷியாக்கு உங்களுடைய ஓட்டுகளை அங்க பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கூட அனுஷியாக்காக ஓட் பண்ணலாம். www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ08 அனுஷியாக்கு ஓட் பண்ணுங்க. தேங்க்யூ அனுஷியா, ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் let's hear it for SSJ08 அனுஷியா.